மூக்குத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 6 வயசுல குத்தின மூக்குத்தி. 6 வயசுல ரெண்டு சைடுமா? ஒரு மூக்குத்தி. இது நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குத்திட்டேன். எனக்கு 2 மூக்குத்தி போறது பிடிக்கும். அதான் சொல்றேனே, பாரம்பரியமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருதாணி இட்டுக்கிறது, இந்த மாதிரி மூக்குத்தி, நகைங்க போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலதான் இந்த மஞ்சள் மஞ்சள் எப்பயுமே போடுவேன். நான் பவுடர் கூட போட்டதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பவுடர் எல்லாம் போட்டேன். இப்ப இந்த 2 சைடுலயும் மூக்கு குத்துறதுல நமக்கு இப்ப உடம்புக்கு அது கனெக்ட் ஆகும். நல்லதுதாம்மா. அதாவது சொல்றேன், வளையல் போடுறது, மூக்கு குத்துறது, காது குத்துறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். மத்த இதெல்லாம் இப்போ நிறைய கத்துக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. இது பாரம்பரியமா வர்றது இதெல்லாம். எங்க பொண்ணு கூட மூக்கு குத்து சொன்னா குத்த மாட்டான்ட்டான். அவ ரெடிமேடா இருக்கிற மூக்குத்தி தான் போட்டுக்கிட்டா. அதே மாதிரி கொலுசும் நான் 5 கொலுசு போட்டிருப்பேன். கால்ல போட்டிருப்பேன், பாத்திருப்பீங்க. அந்த கொலுசு கூட நான் அப்படிதான், கால் நிறைய இருக்கும். தெருமுனையில வந்தாலே அம்மா வராங்க கண்டுபிடிப்பாங்க. ஆமா, என் பசங்க வந்து நான் எங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்தா கூட என்ன கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி. இப்ப மூக்குத்தி சொல்லுமா இங்கேயும் குத்துவாங்கல்ல, அது குத்து அதெல்லாம் நான் குத்த மாட்டேம்மா. அது நமக்கு நல்லாதான் இருக்கும். அம்மா வலிக்குமா? இதே போட்டுட்டீங்க. இது போட்டுக்கலாம் இனிமே போட்டுக்கலாம். அது போடணும், இந்த இடத்துல குத்தணும். அது பயமா இருக்குது. எனக்கும் ஆசை தான். எங்க ரேணுகா கிட்ட கேட்டேன், புல்லாக்கு போட்டுக்கணும்னு ஆசை ரேணுகான்னு. போட்டுக்கலாமா? இல்ல அவங்கள என் இஷ்டத்துக்கு யாருமே வந்து தடை சொல்லவே மாட்டாங்கம்மா. எங்க வீட்டுக்காரும் சொல்ல மாட்டாரு, என் பிள்ளைங்களும் சொல்ல மாட்டாங்க. செஞ்சுங்கம்மா போட்டுங்கம்மா தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி எங்க வீட்டுக்காரர் எனக்கு மறுபேச்சு பேசுறதே இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் யாருன்னா அவரு தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கலாம்